அளவுக்கு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவான். அதே பெண்கள் தொழுகிறதாக இருந்தா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், அவங்க கையில தட்டும். ஒரு பெண்ணுடைய குரலை கூட மார்க்கம் பாதுகாக்க சொல்லுது. ஒரு பெண் ஒரு ஆணோட பேசுற நேரம் எல்லாரும் நல்ல உள்ளங்கள் உள்ளவங்களாக இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள் வித்தியாசமான உள்ளங்கள். அந்த பெண்ணை என்ன கோணத்தோட நோக்குவாங்க, என்ன கோணத்தோட பார்ப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. எனவே பெண்களுக்கு மார்க்கம் சொல்லுது, நீங்க அந்நிய ஆண்களோட பேசவே வேணாம். அப்படிதான் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் நீங்க ஒரு திரைக்கு பின்னால் இருந்து பேசணும். வலா தஹ்லஅன பில் கவுல், பேசுற நேரம் உங்களோட கணவனோட பேசுற மாதிரி சிரிச்சு சந்தோஷமா அப்படி பேசவும் மாட்டோம். தேவைக்கு கொடுக்கிற பதிலும் அது நீங்க ஒரு ஹார்டா தான் அந்த பதில சொல்லணும். சிரிச்செல்லாம் சந்தோஷமா பேசலாம். தேவைக்கு பதில கொடுங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பேசுங்க. அதே போல ஒரு பெண் எப்படி நடக்கணும் என்றதை மார்க்கம் சொல்லுது. வலா தபர்ரஜ்ன, அதாவது வலா தத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன, ஒரு பெண் நடந்து போற நேரம் அந்த நட இன்னொருத்தருக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு ஆசைவார அமைப்பு இருக்க கூடாது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாதையில போனா எந்த அளவுக்கு பக்குவமா போவாங்கண்டா, பின்னுக்கு இருந்த ஆண்கள் சொல்லுவாங்க, ஒரு ஒரு வயசான ஒரு பெண் பேத்திக்கிறாங்க. அவங்களோட உடம்புடைய அமைப்பு, அவங்க ஒசரமா கட்டையா மெலிஞ்சா கொளுத்தா என்றது யாருக்குமே விளங்காது. அந்த அளவுக்கு தன்னை முழுமையாக மறைச்சி ஒரு ஒரு வயசு போன ஒரு கிழவி பெண் எப்படி போவாவோ அது போலதானா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போவாங்க. அந்த அளவுக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் நாளைக்கு வளரக்கூடிய இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த ஆண் பிள்ளைகளாகவும் சிறந்த பெண் பிள்ளைகளாகவும் வளர்க்க வேண்டிய பெண்கள் எப்படி ஒரு பாதை, அவங்க போற நேரம் யாரோட போகணும். ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தாலும் ஒரு பெண் தனிய போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. மஹரமான ஆணோட சேர்ந்து தான் போகணும். மஹரமான ஆண் இல்லைண்டா பெண்கள்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஜமாத் ஒன்று இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து போகலாம். தனிய ஒரு பெண்ணுக்கு போறதுக்கு அனுமதி. இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தனிய பஜார் போறாங்க, தனிய ஸ்கூல் போறாங்க, தனியா அவங்களோட தேவைகளுக்கு போயிட்டு வராங்க. எவ்வளோ ஒரு 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 மோசமான ஒரு நிலைமை உருவாகுது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் ஒரு வாசனையை பூசிக்கொண்டு பாதையில போற நேரம் அந்த வாசத்தை இன்னொரு ஆண் நுகர்வான் என்றால் அல்லாஹுடைய பார்வையில் இந்த பெண் விபச்சாரியாக கணிக்கப்படும். ஸ்கூல் போறன்ற பெயர்ல, பஜாருக்கு போறன்ற பெயர்ல அவங்களை அலங்கரிச்சு வாசனைகளை பூசிக்கொண்டு போற எத்தனையோ பெண்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட உலகத்துடைய வாழ்க்கை அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க அப்படி வாழ்றாங்க, நாங்களும் இப்படிதான் வாழணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும் என்ற ஒரு மடத்தனமான ஒரு எண்ணத்துக்கு நாங்க வந்துடக்கூடாது. எங்களுக்கு ரோல் மாடல் அந்த சஹாபா பெண்கள் தான். அவங்க எப்படி எங்களுக்கு உலகத்தை வாழ்ந்து காட்டினாங்க. சரியான ரூட்ல போயிட்டு எங்களுக்கு சேரையிலும் அந்த சஹாபா பெண்களை பின்பற்றினாங்க. ஏனென்றா அவங்க தான் அங்க அல்லாஹ்வுக்கு செஞ்ச வாக்குறுதியை உலகத்துல சரியான முறையில நிறைவேற்றி காட்டினாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, உம்மு ஹல்லாத் என்ற ஒரு பெண்மணி நபி அவங்களோட ஒரு யுத்தத்துக்கு போய்த்திருந்தான். யுத்தத்துக்கு போனா அவங்களுக்கு செய்தி கேள்விப்படுது, உங்களோட மகன் மௌத்தா போயிட்டார், ஹல்லாத் மௌத்தா போயிட்டார். அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வாரான். அங்க ஒரு சஹாபி பார்த்துட்டு சொன்னாரு, தாயே, எவ்வளவு துக்கமான ஒரு செய்தி உனக்கு வந்துரு, புள்ள மௌத்தேன்னு சொல்றாங்க வந்து, நீ இன்னும் உன்னை ஹிஜாபையும் கூட கலட்டாம அந்த பதட்டத்திலே நீ ஹிஜாபை போட்டு மூஞ்ச மூடிக்கொண்டலையா வந்திருக்கிறாய், அதுலயும் உனக்கு ஹிஜாப் மறக்கலையா உனக்கு. சொன்னாங்க உம்மு ஹல்லாத் ரலியல்லாஹு அன்ஹா, என் புள்ளைய இழக்க நான் தயார், என் மானத்தை இழக்க நான் தயாரிப்பேன். எப்படி பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு முன்னுதாரணமான பெண்கள் இவங்க. அந்த சஹாபி பெண்களோட வாழ்க்கையை பார்த்துதான் எங்களோட வாழ்க்கை மாறும். எங்களுக்கு கவலை வரணும், எங்களோட ஆகிரத்தை யோசிச்சு எங்களோட தீனை யோசிச்சுதான் எங்களுக்கு கவலை வரும். இல்லாட்டி நாங்க எப்படி முன்னேற. நீ நிறைய பெண்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்களோட படிச்சவங்க எல்லாம் எவ்வளவோ தூரம் முன்னுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்த வாகனம் இருக்குது, அவங்களோட கணவருக்கு இப்படி ஒரு அமைப்புல அவங்க வாழ்றாங்க, இவ்வளவு பெரிய வீடு இருக்குது, அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு முன்னேறிடுச்சு, நாங்க இன்னும் இங்கதானே இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணும் என்றதை அல்லாஹ் எப்பயோ முடிவு செஞ்சுட்டான்.
அது எப்பயும் எங்களுக்கு முடிவு செஞ்சு முடிஞ்சு. பெண்களுக்கு ஆக பயங்கரமான ஒரு ஹதீஸ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மேராஜுடைய பயணம் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, பெண்களே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நான் நரகத்தில் உங்களே தான் அதிகமாக கண்டேன் என்று சொன்னான். இதை கேட்டதோட சஹாபா பெண்களுக்கு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்துல பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாளைக்கு மௌத்துக்கு போறவும் கஷ்டமா எங்களுக்கு, அங்கே நரகம் என்று சொல்றீங்களே, என்ன செய்யற யா ரசூலுல்லாஹ், அந்த நிலைமை எங்களுக்கு ஏன் வந்துச்சு? சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நபி, பெண்களே உங்கள்கிட்ட 2 பாவம் அதிகமா இருக்கு, 2 தவறு நீங்க செய்றீங்க. சொன்னாங்க, என்ன தவறு? ஒன்று சொன்னாங்க, உங்களோட வாய் சரியில்லை, நீங்க அதிகமா பதுவா செய்றீங்க, அதிகமா பதுவா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உங்கள்ட்ட இருக்குது. 2வது, உங்களோட கணவனை நீங்க நோவடிக்கிறீங்க, நன்றி கெட்ட முறையில நடக்கிறீங்க. அவர் எவ்வளவுதான் உங்களுக்கு அதாவது துனியாவுடைய அமைப்புகள்ல உதவி செஞ்சிருந்தாலும், உங்களை எவ்வளவுதான் நல்லா பார்த்திருந்தாலும், நீங்க நன்றி கெட்ட மாதிரி சில நேரங்கள்ல பேசிடுறீங்க. அவர்கிட்ட உள்ளம் நோவுது, அவரை கவலைப்படுறார். அல்லாஹ் இதுக்காக வேண்டி அதிகமான பெண்கள் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிக்கிறான். இதை கேட்கிறதோட சொன்னாங்க, யார சொல்ல அதுன்னா எங்களுக்கு நடந்திருக்குதான், பொதுவா செஞ்சுக்கிறோம், கணவனோட நன்றி கெட்ட முறையில் நடந்திருக்கிறோம், இதுக்குரிய தீர்வு என்ன யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க அதிகமாக சதகா செய்யுங்க, சதகா செய்யற பழக்கங்களை நீங்க கொண்டு வாங்க, உங்களால ஏண்டியதை நீங்க சதகா செய்யுங்க என்ற வழியை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை எப்பயோ ஒரு நாள் எங்களுக்கு முடிய போகும். நாங்க விரும்பியோ இல்லையோ, ஆசைப்பட்டோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை நாங்க ஒரு நாள் முடிச்சுதான் ஆகும். எத்தனையோ ஜனாசாக்கள் எங்களை கண் முன்னால போய்த்து முடிச்சு, எத்தனையோ ஜனாசாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு நாள் அந்த இடத்துக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நாங்க வரதான் போய், அந்த மௌத்துடைய நேரம் சிறந்த ஒரு மௌத்தாக அமையறதுக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திக்கிறார். உலகத்துல நல்ல வசதியான வீட்டுல வாழ்ந்தோம், பொறுமதியான வாகனத்துல போனோம், புள்ள குட்டியெல்லாம் படிச்சு செட்டில் ஆக்கி விட்டோம், எங்க வீட்டுல இல்லாத எலக்ட்ரிக் சாமானே இல்லை, எல்லா விஷயங்களையும் உலகத்தை அனுபவிச்சுக்கிறோம் என்றதனால அந்த கடைசி நேரம் நிம்மதியான சந்தோஷமான நேரமாக அமைய போறது. அந்த கடைசி நேரம் சந்தோஷமாக அமையறதுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். எங்களை இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திருக்கோம். குர்ஆன் சொல்லுது, கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் மலக்குகள் ரூஹ வாங்க வருவாங்க. ஒன்றோ நல்ல அமைப்புல வருவாங்க, இல்லாட்டி மோசமான அமைப்புல வருவாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, அவங்க மோசமான அமைப்புல வருவாங்கண்டா அந்த ஒரு தோற்றத்தை பார்க்கறது போதுமாம், இவனுக்கு நரகமே தேவையில்லை. அந்த தோற்றத்துடைய பயங்கரம் அந்த அளவுக்கு இருக்குமா. அதே ஒரு நல்ல ஒரு அமைப்புல வருவாங்கண்டா இவருடைய சந்தோஷத்துக்கு அதே போதுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போறான், நல்லவங்களாக இருந்தா மலக்குமார் சுப செய்தியோட வருவாங்க, அழகான தோற்றத்துல, வாசத்தோட, நறுமணத்தோட. சில சஹாபாக்கள் சொன்னாங்களே, கடைசி நேரம் வித்தியாசமான ஒரு தோற்றம் விளங்குது எனக்கு, வித்தியாசமான ஒரு வாசம் வருது எனக்கு என்று சஹாபாக்கள் ஆகிரத்தை பார்த்து கொண்டே மூத்தா போனான். நல்லவங்களாக இருந்தா மலக்குமார் வந்து சொல்லுவாங்களாம், நாங்க நிக்கிறோம், இதுக்குறோம், இதுக்குறோம், நாங்களே பார்த்துக்கொள்றோம். அல்லா தகாஃபு, இதுக்கு ஒரு நீங்க பயப்படவே வேணாம், இதுக்கு பிறகு உங்களுக்கு பயம் என்றதே இல்லை, டென்ஷன் என்றதே இல்லை. அல்லா தஹ்சனு, இதுக்கு பிறகு உங்களுக்கு கவலையும் இல்லை, எந்த கவலையும் இதுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போறது இல்லை, நாங்க உங்களையே பார்த்துக்கொள்றோம். அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன்,
அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்ச அந்த சொர்க்கம் உங்களுக்கு ரெடியா இருக்குது, வாங்கன்னு சொல்லுவான். நபி அவங்க சொன்னாங்க, இவங்க யாருண்டா? இவங்கெல்லாம் பாவம், முச்சம் டயர்டான ஆட்கள், முஸ்தரீ, உலகத்துல முச்சம் கஷ்டப்பட்டிருக்கிறான், இப்ப ரெஸ்ட் எடுக்க கபருக்கு போறான். உலகத்துல இவனுக்கு நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி? 5 நேரம் தொழணும், தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும், ஹலால் ஹராம் பேணி வாழணும். வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவங்க அவங்களோட பின்னுக்கு ஓடல. இவங்க தீன் அல்லாஹ் அல்லாஹ் உலகத்துல வாழ்ந்தான், ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தான். பாவம் செய்யறது இன்பம் தான், ஒரு ஹராமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது சந்தோஷம் தான், தொழாம இருக்கிறது, மார்க்கத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறது நிம்மதி மாதிரி விளங்கும் தான். கண்ணால பார்க்கிற காட்சிகள் எல்லாம், துனியாவுடைய காட்சிகள் எல்லாம் அது அலங்காரமா விளங்கும் தான். அதுக்கு மாட்டாம கண்ணை பாதுகாத்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி துனியால முச்சம் கஷ்டத்தோட வாழ்ந்திக்கிறான், நம்பிக்கையோட வாழ்ந்திக்கிறான், அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வச்சு உலகத்துல வாழ்ந்திக்கிறான். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிம்மதி கிடைக்க போகுது. நபி அவங்க சொன்னாங்க, இவரு தூங்க போறாரு, கபருக்கு ரெஸ்ட் எடுக்க போறாரு, நல்லவரா இருந்தா. அப்படி இல்லாட்டி சொன்னாங்க அவ முஸ்தராஹ் மின், இவர் உலகத்துல நினைச்ச மாதிரி வாழ்ந்திக்கிறார். ஹிஜாப் இல்ல, வாழ்க்கையில தொழுகை இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, ஹலால் ஹராம் இல்ல. ஒரு அந்நிய பெண் எப்படி ரோட்ல போவாவோ அதை போல தன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டு வெளியே பேசிக்கிறான். எவ்வளவுதான் நல்ல விஷயம் சொன்னாலும் அவருக்கு ஏறுது இல்லை, வாழ்க்கையில அவ தொழுந்தே இல்லை, வாழ்க்கையில தீண்ட முக்கியத்துவம் அவருக்கு விளங்கவே இல்லை. வெறுமனே லைஃபை என்ஜாய் பண்ணணும், யார் யாரோ சொல்ற பேச்சுகளை கேட்டுக்கொண்டு, யார் யார்ட்டையோ வாழ்க்கையை பார்த்து கொண்டு உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறான், அல்லாஹ்வோட எல்லா வாக்குறுதிகளையும் நாசமாக்கிக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, இந்த முசீபத் தொலைஞ்சு போகுது துனியால. இந்த முசீபத்தால உலகத்துல பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருச்சு. தொழுகை இல்லாத ஒருத்தர், ஹிஜாப் இல்லாத ஒரு பெண் ஒரு ஊர்ல நடமாறுவாவாக இருந்தா அவ ஒரு முசீபத், அந்த முசீபத் வீட்டுக்கு இறங்கும், அந்த ஊருக்கு இறங்கும், அந்த மஹல்லாக்கு இறங்கும். அந்த முசீபத்தால அந்த ஊருக்கு பெய்யக்கூடிய மழையலும் பெய்யாது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ இங்க இருந்து அடுத்தவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு போறான். இந்த ஜனாசா மூத்தாகி போறதால உலகத்துக்கு நிம்மதி. மண்ணு துவா செய்து, அவ வாழ்ந்த இடம் துவா செய்து, இப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு இவ மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாவே. இவங்க தான் கடைசி நேரம் கேட்கிற, யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் தான், இப்பதான் உண்மையான சொர்க்கம் விளங்குது, இதுவரைக்கும் நான் ஏதோ சந்தோஷம், உண்மையான வாழ்க்கை ஏதோ ஒன்று மடத்தனத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹா இன்னா மூகினூன். யா அல்லாஹ் இப்பதான் எனக்கு உறுதியா விளங்குது, யா அல்லாஹ் இப்பதான் எனக்கு எல்லாம் படுது, யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் தாவே, திரும்ப துனியாவுக்கு வைத்து சாலிஹான ஒரு பெண்ணா சாலிஹான ஒரு ஆணா வாழ்ந்துடுவார். நேரம் முடிஞ்சு. உங்களை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கே நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க, எவ்வளவு குடிப்பீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு உலகத்துல டைம் இருக்குது, இடம் இருக்குது, எல்லாம் முடிவு செஞ்சு முடிஞ்சு. இன்னைக்கு உங்களோட இடத்துக்கு நாங்க இன்னொருத்தர போட்டுட்டோம், உங்களோட பிளேஸ் இன்னைக்கு அவர் நிரப்பிட்டாரு. திரும்ப அந்த அவர்கிட்ட இடத்தை எடுத்து உங்களை அங்க அனுப்பிடா. இப்போ உங்களோட அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகுதான் உண்மையான டென்ஷனும் இருக்குது, இதுக்கு பிறகுதான் உண்மையான என்ஜாயும் இருக்குது. கபூர்ல கொண்டு போய் வச்ச பிறகு 2 மலக்குமார் வருவான். ஹதீஸ்ல வருது, 2 பேரும் பார்க்கறதுக்கு கடும் கருப்பாக நீல கண்ணுள்ளவராக இருப்பான். வந்து இவரை எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? உலகத்துல நீங்க வாழ்ற நேரம் எப்படி உங்களோட லைஃபை கழிச்சிங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளோ இருந்திருக்குது, உங்கள்ட்ட எத்தனை உடுப்பு இருந்துச்சு, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் செய்ய தெரியும், இதாக கேட்பான்.
மன் ரப்புக, உன் ரப்பு யாரு? அரபிக்ல டிகிரி முடிச்சில்ல PhD முடிச்சிருந்தாலும் அங்க பதில் வராது. உலகத்துல ரப்பு சொன்ன அமைப்புல வாலாட்டு. உன் ரப்பு யாரு? படிப்பால பதில் சொல்றான்டா. அபூஜஹல் லேசா பதில் சொல்லுவான். அவன் அரபியே. தமிழ் தெரிஞ்ச யாருக்கும் பதில் வராதப்பா. மன் ரப்புக, உன் ரப்பு யாரு? ரப்பு அல்லாஹ்னு சொல்றதுக்கு உலகத்துல தலைய பிறந்து வச்சிருக்கோம். உலகத்துல குரானை பார்த்து ஓதிருக்கணும். இது ஏண்ட குரான் சொல்றது, இது ஏண்ட ரசூல் என்று நபி அவங்களை காட்டுற நேரம் பதில் சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சுன்னத் வாழ்க்கையில வந்திருக்கும். அது வராம அங்க போயிட்டு பதில் வராது. சரியா பதில் சொன்னா ஹதீஸ் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு மலக்குமார் சொல்லுவாங்களாம், உங்களைய பார்க்கவே எங்களுக்கு விளங்கிச்சு, இந்த சீதேவியான மூஞ்சால நீங்க பதில் சொல்லுவீங்க. உன்னை மூஞ்சிலே அது விளங்குது, நீ பதில் சொல்லுவாய். இவர் சொல்லுவாராம், எனக்கு சின்னோரு டைமோடு தாங்க, நான் வீட்டுக்கு போறேன், கொஞ்சம் உலகத்துக்கு போறேன். என்ன உம்மா, என்ன மனைவி, என்ன கணவர் பெண்ணா இருந்தா சொல்லுவா, என்ன மௌத்த நினைச்சு முச்சம் கவலையோடு இருக்கிறாங்க, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை நான் சொல்லிட்டு வரேன், நான் அவங்களுக்கு அறிவிச்சிட்டு வரேன். சொல்லுவாங்க மலக்கு, இங்க வந்தா திரும்ப போவேலா, நீங்க நிம்மதியா தூங்குங்க. திரும்ப நீங்க அவங்கள பத்தி யோசிச்சு நிக்க வேணும். நீங்க உங்களைய பத்தி யோசிச்சு பேசாம தூங்குங்க. நீங்க நிம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ள முதல் ராவ் எப்படி நிம்மதியா சந்தோஷமா தூங்குவாரோ அதை போல தூங்குங்கன்னு சொல்லுவான். ஹதீஸ்ல சொல்லுது, அடுத்த சைடு மிச்சு பதில் எல்லாம் சொல்லாம தடமாறினா அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், உன்னைய பார்க்கக்குள்ளே விளங்குச்சு, உன்னை மூஞ்ச பார்த்தாலே விளங்குது, தொழுகையுடைய அடையாளமும் இல்லை, உனக்கு மார்க்கமும் இல்லை, உலகத்துல நல்லா மேய்ஞ்சிட்டு வந்தீங்கிறாய், நீ தடமாறுவாய் என்றது உன்னை மூஞ்ச பார்த்தே விளங்குது. ஒரு அடி அடிப்பாங்களாம், அவன் 7 பூமிக்கும் கீழே வைத்து வருவான். அந்த ஒரு அடியை ஒரு மலைக்கு அடிச்சா அந்த மலை துண்டுதுளாக போகுமா. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இவனுடைய சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உலகத்துடைய எல்லா படைப்புகளும் கேட்கலாம். அதனால்தான் நாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா, மாடு அல்லாஹ்க்கு மாடு செஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு பறவை, அதுக்கு 5 அறிவு தானே இருக்குது. ஆடு விபச்சாரம் செஞ்சிச்சு, மாடு களவாண்டிச்சு, கேள்விப்பட்டிருக்கிறோமா? உலகத்துல எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதில்லை. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்யணும் சரியா செஞ்சு கொண்டிருக்குது. ஏன் இந்த மாதிரி சத்தங்கள் அடிக்கடி அவங்களுக்கு கேட்கிறேன். மதரசால நிக்கிற நேரம், ஸ்கூல்ல கிளாஸ்ல நிக்கிற நேரம், சார் அடுத்த கிளாஸ்ல வெளுத்துக்கிட்டு இருந்தா இந்த கிளாஸ்ல எல்லாரும் அலர்ட் ஆயிடுவான், அடுத்தது நாங்க தான். அங்க பண்றது விளங்குது, இங்க டக்குன்னு மூளை வந்து. அது மாதிரிதான் இந்த எல்லா படைப்புகளும் சத்தத்தை கேட்குது. எனவே யாரும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது இல்லை. நபி அவங்க சொன்னா, நான் துவா கேட்பேன் அல்லாஹ்கிட்ட, அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்கணும் என்று. ஆனா நீங்க ஜனாசாக்களை யாரும் அதுக்கு ஒரு அடக்க மாட்டீங்க, ஜனாசாக்களை அடக்க போக மாட்டீங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இப்ப இவர் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் இவர்கிட்ட அதாப் என்னண்டா, இவர் போய்கிற நரகத்தை அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். சொல்லுவாங்களே, சாவுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் ஃபுல்லா நரகமா இருக்கு. இவருக்கு முடிவு, இவர்கிட்ட நரகம் என்றது முடிவு செய்யப்பட்டாச்சு. இப்ப எப்ப அல்லாஹ் எழுப்பாட்டுவானோ அது வரைக்கும் அதை பார்த்து கொண்டேதான் இருக்கு. அதே சொர்க்கவாசியா இருந்தா சந்தோஷம், எப்படா கியாமத் வரும், எப்படா கியாமத் வரும், எப்ப உலகம் அழியும், அவர் பார்த்து கொண்டே இருப்பார். நரகவாசியா இருந்தா இவர் பயந்துகிட்டே இருப்பார். கியாமத் மட்டும் வந்துடப்படாது, கியாமத் மட்டும் வந்துடப்படாது. அப்ப உலகத்துல படுற கஷ்டம் எல்லாம் கஷ்டமா? இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு இருக்குது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, எனக்கு வந்த கஷ்டத்தை கொண்டு போயிட்டு ஒரு சூரியனுக்கு மேல வச்சா அந்த சூரியன் வெளிச்சமே இல்லாம போயிட்டு, அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் வந்திருக்கு உலகத்துல. எங்கேயாவது இருக்கா அந்த கஷ்டத்தோட பாத்திமா நாயகி அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. நீ நிறைய பேர் சொல்றேன், நாங்க திருந்த ஆசைதான், மாப்பிள்ளைகளை தொழுவை இல்லை,
கணவன் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, கணவன்கிட்ட தீன் இல்லை, அவர் எங்களுக்கு ஒன்றும் சொல்றல்ல வந்து அப்படி பெண்கள் சொல்லுவாங்கண்டா அல்லாஹ் அவங்களுக்கு ஆகப்பெரிய உதாரணம் வச்சுக்கிறான். ஆகப்பெரிய உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனை விட ஆக கெட்டவன் எந்த ஒரு கணவனும் உலகத்தில் இல்லை. அவன் அவ்வளவு மோசமானவன். அந்த ஃபிரௌனுக்கு கீழே இருந்துதான் அந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை பாதுகாத்தான். இஸ்லாத்தை பாதுகாக்கிற நேரம் கடைசியில சம்பவம் கேட்டிருக்கிறோம். ஃபிரௌன் இவங்களை கொலை செய்யறதுக்கு கல்ல அடிக்க, அதாவது இவங்களை வச்சு அதுக்கு மேல கல்ல கொண்டு வந்து போட்டு அவங்கள கொலை செய்ய நிற்கிறான். அப்படி ஒரு கட்டம். நீ இஸ்லாத்தை விடு, இல்லாட்டவனே கொலை செய்ய. அந்த கட்டத்தை சிரிக்கிறான். ஃபிரௌன் கேட்கிறான், என்ன அவருக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, கொலை செய்ய போறோம் சிரிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவையே சிரிச்சான். அந்த நேரம் அந்த பெண்ணால் எப்படி சிரிக்கலுமாச்சு. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஒரு துவா கேட்டா. என்ன துவா? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல ஒரு ஊடு வை. அந்த ஊடு எப்படி இருக்கணும் வேண்டா, ஓண்ட அரிசோட பக்கத்துல இருக்கும். எனக்கு உடனே பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்படி துவா? நபியோட காலத்துல ஒரு சஹாபி, சின்ன ஒரு சஹாபி சொன்னாரு. நபி அவங்க டாய்லெட் போகல, டக்குன்னு ஆசிரமம் அவனை போய் தண்ணியை கொண்டு மாதிரி வச்சாரு. நபியோட சரியான சந்தோஷம் வந்து, சின்ன ஒரு பொடியன் இவ்வளோ புத்திசாலியா நடக்கிறான். புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்டாங்க, சிறுவனே வாலிபனே உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஒரு பொடியனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு ஃபோன் தாங்க, 1000 ரூபாய் சொல்லி தாங்க. அப்டேட் அந்த அளவுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னுக்கு கேட்டால் ஒரு 10 ரூபா தாங்க, பர்ஃபியூன் வாங்கி தாங்கன்னு சொல்லுவான். இப்போ ஃபோன் தான் கேட்பான். அந்த சிறுவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் முராஃபகதக ஃபில் ஜன்னா. என்ன வேணும்? சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கோம். அப்ப அந்த காலத்துல சின்ன பிள்ளையோட கவலையும் என்னதான்? ஆகிராதான். இன்னைக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரியார் வரைக்கும் கவலை துனியா. அதுதான் மாற்றம். ஆசியா நாயகி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், சொர்க்கத்துல ஓண்ட அரிசிக்கு முன்னால் ஒரு ஊடு வேணும், நான் அதை உன்னைய பார்த்து கொண்டே இருக்கேன். அந்த துவாவை கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஊட காட்டான். சொர்க்கத்துல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வீடை காட்டினான். அந்த வீடை பார்த்தவர்களாக அவனோட ரூ போகுது. எனவேதான் சிரிச்சான். எந்த பெண்ணுக்காவது சொல்லேதுமா, எங்களோட வீட்டுல மார்க்கத்துடைய அமைப்பு இல்லை, கணவன் தொழுகைக்கு சப்போர்ட் இல்லை, பிள்ளைகிட்ட தொழுவ இல்லை, அதனால நான் தொழுவுரை இல்லைன்னு சொல்லேனுமா? யாருக்கும் சொல்ல, யாருக்கும் காரணம் சொல்லேனா. அவ்வளோ கஷ்டத்தோட வாழ்ந்தவங்களும் உலகத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி தான் இருக்கிறான். அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எத்தனையோ 1000 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி, ஆக கஷ்டத்தை அனுபவிச்ச சஹாபி. சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், பொறவு காலங்கள்ல நீங்க எப்படி அப்பா அவ்வளோ உங்களுக்கு அடிக்கிற நேரம், ராவ் ஃபுல்லா டேன் போட்டு அடிப்பான். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாம் அடிப்பான். அடிச்சு அவங்களுக்கு அடிச்சு மாச்சலாவும், இவங்களுக்கு அடிபட்டு மாச்சலாவும். அவ்வளோ அடிக்கிற நேரமும் நீங்க யாருக்கும் பதுவா செய்யலையே. நான் இஸ்லாத்தை ஏத்திக்கிறேன், அல்லாஹ் ரப்ப என்றேன், எனக்கு அநியாயம் செய்றியே, நீ நாசமா தான் போவாய், அப்படி யாருக்கும் சொல்லல. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அஹத் அஹத் என்ற வார்த்தை. பொறவு பகலுடைய நேரம் பாலைவனத்துல போட்டு அவங்களுக்கு மேல கல்ல வைப்பாங்க. எங்களுக்கு சொல்றதுக்கு நல்ல ஒரு சம்பவம், லேசி அனுபவிச்சு அவங்கள்ட்ட தான் அந்த வருத்தத்தை கேட்கும். இந்த நேரம் சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அந்த நேரம் நீங்க எப்படி அப்பா அஹத் அஹத்ன்னு சொன்னீங்க, வேற ஒன்றுமே சொல்லலையே சொன்னாங்களாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அடிக்கிற வருத்தம் உண்மையில வருத்தம் தான், அதுல இருக்குது வருத்தம். ஆனா அஹத் என்று சொல்ற நேரம் வருது ஒரு இன்பம், எனக்கு ஒரு அது உணர முடியாத ஒரு இன்பம் ஒன்று. அந்த வருத்தத்துக்கு முன்னுக்கு இந்த இன்பம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான். அந்த இன்பத்துக்கு முன்னுக்கு இந்த வருத்தம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான். அந்த வருத்தத்தை இந்த இன்பம் மிகச்சிருச்சு, எனவேதான் அஹத் அஹத் என்று சொன்னேன், எனக்கு வருத்தமே விளங்கலன்னு சொன்னான்.
அந்த சஹாபி உலகத்துல கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டான். இன்னைக்கு எத்தனையோ வருஷம், 1400 வருஷம் அந்த வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உலகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் ஹஜ்ரத் அலி வீட்டுக்கு வராங்க, கதவை திறக்கிறதுக்கு சீவன் இல்லையா, கதவை திறக்க சீவன் இல்லையா. எத்தனையோ நாள் வீட்டுல சாப்பாடு ஆக்கல். நபியோட மகள், சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி, இந்த அளவுக்கு கஷ்டம் யாராவது ஒரு பெண்ணுக்கு வந்திருக்கா? இவரு கஷ்டத்தை நாங்க பாத்தீங்களா? உலகத்துல அவ்வளவு கஷ்டம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னைக்கு 1400 வருஷம் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றான். அவங்க யாரும் புத்திசாலிகள் இல்லாம இல்லை, லைஃபை என்ஜாய் பண்ண தெரியாத ஆட்களும் இல்லை. அவங்க எங்களை விட உடம்புல சக்தி இருந்துச்சு அவங்களுக்கு, எங்களை விட அறிவு இருந்துச்சு அவங்களுக்கு, எங்களை விட டேலண்டான ஆட்கள் அவங்க. ஒரு சஹாபி 10 காபிர்களோட சண்டை பிடிப்பார், அவ்வளவு சக்தி இருக்கு. தெரியாம அவங்களுக்கு தெரியாம இல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, நாங்க இதுல மாட்டப்படாது, இந்த வலையில மாட்டிக்கொள்ளக்கூடாது, எங்கட வாழ்க்கை ஆகரத்துக்கு போறோம்ல வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை அதாவது குர்பான் செஞ்சாங்க, இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் புத்திசாலிகளா மாறோம். இதுதான் வாழ்க்கை, இங்கதான் நிம்மதி, இங்கதான் சந்தோஷம் என்று இதுல ஏமாந்து மாட்டினோம் என்றா நாளைக்கு அந்த எங்கட மறுமையுடைய வாழ்க்கை அது நாசமா போயிடும். எனவே அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்திக்கிறான். எங்களோட வாழ்க்கையில் அதிகமான காலங்களை கழிச்சிட்டோம். இன்னும் எஞ்சி சில நாட்கள் தான் எங்களுக்கு, சில காலங்கள் தான் இருக்கு. அது நாட்களா, கிழமைகளா, மாதங்களா, வருடங்களா, அல்லாஹுவா, அது யாருக்கும் சொல்லலாம். எனவே இந்த காலத்தை புத்திசாலிகளாக அந்த சஹாபா பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த சஹாபா ஆண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எங்களுக்கு அவங்க மட்டும்தான் ரோல் மாடல். நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா எங்கட ஒவ்வொருத்தர பட்டோலையும் கையில தர போறான். கபருடைய வாழ்க்கை முடிகிற நேரம், கபருடைய வாழ்க்கை முடிகிற நேரம் சூர் ஊதப்படும். குர்ஆன் சொல்லுது, وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ قَالُوا يَا وَيْلَنَا مَنْ بَعَثَنَا مِنْ مَرْقَدِنَا هَذَا مَا وَعَدَ الرَّحْمَنُ وَصَدَقَ الْمُرْسَلُونَ. அந்த சூர் ஊதப்பட்டா கபூர்ல இருந்து எல்லாரும் ஈசல்கள் போல் எழுப்பி அப்படியே வருவாங்க. இப்ப இந்த கெட்ட காபிர்கள் கேட்பாங்களாம், மம் பஅஸனா மின் மர்கதினா, எங்கட தூக்கத்துல இருந்து யாரப்பா எங்களை எழுப்பாட்டின? அவங்களுக்கு தெரியுமே இந்த தூக்கம் முடிஞ்சு தெரிஞ்சா நரகம் போவோம். இப்பதான் நல்லவங்க சொல்லுவாங்களாம், ஹாதா மா வஅதர் ரஹ்மான், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். இந்த நாள் தான் அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சான். ஒரு நாள் கியாமத்துடைய நாள் வரும், அன்றைக்கு நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிறுக்கப்படும். ஒரு கூட்டம் சொர்க்கம் போவாங்க, இன்னொரு கூட்டம் நரகம் போவாங்க என்று உலகத்துல அடிக்கடி அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தாங்களே, அந்த நாள் தான் என்று நல்லவங்க சந்தோஷமா சொல்லுவாங்களாம். ஏன் போறது சொர்க்கம் என்று தெரியுமே. அதே மோசமானவங்களாக இருந்தா அவங்களுக்கு இப்பதான் உண்மையான துக்கம் ஆரம்பிக்கும். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா எங்களுக்கு பெரும் ஒரு பாக்கியமா தந்திக்கிறான். முன்னால ரமதானுடைய மாசம் வருது, ஆக முக்கியமான ஒரு மாசம். இந்த மாசத்தை அதிகமான மக்கள் யோசிக்கிறாங்க என்னண்டா, காலையில இருந்து மாலை வரைக்கும் பசியோடு இருக்கிறோம், எந்த மாசத்துலையும் இல்லாத அமைப்புல இருக்கிறோம். எனவே இஃப்தாரை நல்லா கொடுப்போம், கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல பசந்த இஃப்தார் செஞ்சு கொடுப்போம், நல்லா அவங்களுக்கு சாப்பாடை ஏற்பாடு செய்யும். சஹருக்கு அவங்க திண்டா திரும்ப மாறுகளுக்கு தான் சாப்பிடுவாங்க. எனவே சஹருக்கு எல்லா விதமான சாப்பாடுகளையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் என்று சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்பாடு செய்யறதுலேயே நோம்பு 20 பேத்துரும், கடைசி 10 உடுப்பு வாங்குறதுலேயே பேத்துரும். அல்லாஹ் ரமதான தாரதே எங்களுக்கு அந்த மாசத்துலயாவது 11 மாசத்துல விட்டதெல்லாம் பிடிச்சிக்கும். 11 மாசத்துல சில நேரம் பிஸியாக இருப்பீங்க, பல பல காரியங்கள் வந்திருக்கும். இந்த ஒரு மாசத்தையாவது பாருங்க, அல்லாஹ் எங்களுடைய எவ்வளவு இறக்கம் பாருங்க.
குர்ஆன் சொல்லுது, வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் ويريد الذين يتبعون الشهوات أن تميلوا ميلا عظيما والله يريد أن يخفف عنكم وخلق الإنسان ضعيفا. இந்த மனுஷன் அல்லாஹ் படை செய்கிறது பலகீனமா, அதனால அல்லாஹ் ஆக இரக்கமான படைப்புன்னா அது நாங்க தான். எல்லா படைப்புகள்லையும் அல்லாஹ் ஆக இரக்கம் எங்களோட தான். எனவே அல்லாஹ்வோட விருப்பமே எங்களோட பாவங்களை மன்னிச்சு எங்களை எப்படியாவது சொர்க்கம் அனுப்பிடணும். ஆனா நாங்க அந்த மாசத்தை, அல்லாஹ் இறக்கப்பட்டு தந்த மாசத்தை சாப்பாடு மாசமாக மாத்தினா எங்களை விட ஆகப்பெரிய ஏமாளிகள் யாருமே. எனவே நாங்க பிளான் பண்ணணும், இந்த மாசம் எப்படி அமலை நாங்க பிளான் பண்றோம், எப்படி குர்ஆன் ஓதுறதுக்குரிய முயற்சியை செய்யற, எத்தனை இஸ்திஃபார் செய்யற, எத்தனை தஸ்பீஹாத் செய்யற, எத்தனை தராவீஹ் தொழுகைகளை மிஸ் பண்ணாம தொழுவுற, கியாமுல் லைல் எப்படி தொழுவுற, தஹஜ்ஜுத் எப்படி தொழுவுற, இதை தான் நாங்க பிளான் பண்ணோம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை. ஒரு ஃபர்லுக்கு 70ண்டா ஒரு நாளைக்கு 5 வக்த் வந்தா எத்தனை நன்மை, எத்தனை ஃபர்ல்? கிட்டத்தட்ட 350 ஃபர்லு வருது. 350 ஃபர்ல். அதே இமாம் ஜமாத்தோட தொழுந்தா 350 27ஆல பெருக்கும். அதுக்கு ஒரு கணக்கு கொண்டு வருமே, அந்த கணக்கை பெருக்கணும் 2,88,00,000. ஏன் ஒரு தொழுகைக்கு நன்மை எத்தனை? 2,88,00,000. அப்ப இவ்வளவு நன்மைகளுடைய ஒரு மலை எங்களை நோக்கி வர இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வளமையான பொதுவான காலங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பான். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ரமலானுடைய மாசத்துல ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பான். சஹாரை பத்தி கவலை இல்லை, இஃப்தாரை பத்தி கவலை இல்லை. அவங்களோட முழு கவலையும் இந்த ரமலான் எப்படி அமலால ஹயாத்தாக்கு. எனவே அல்லாஹ் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்க அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் ஆக்குவானாக. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செஞ்சு தருவானாக. துனியாவுடைய ஆஹ்ராவுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவானாக. எங்கள் எல்லோரையும் எங்களுடைய முழு குடும்பத்தையும் அல்லாஹு தாலா தொழுகையுள்ள குடும்பமாக ஆக்குவானாக. பெண்களை ஹிஜாப் உள்ள பெண்களாக ஆக்குவானாக. அல்லாஹுவை பயந்த பெண்களாக ஆக்குவானாக. எங்களுடைய கண்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹுடைய பயத்தோடு பாவிக்கக்கூடிய உறுப்புகளாக அல்லாஹு தாலா மாற்றுவானாக. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி தருவானாக. எந்தெந்த நோயால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு தாலா ஷிஃபாவை தருவானாக. தகுந்த ஜோடிகள் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களுக்கு சாலிஹான நல்ல தகுந்த ஜோடிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. எந்தெந்த பெண்கள் எந்தெந்த ஆண்கள் குழந்தையுடைய பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு சீதேவியான சாலிஹான சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த குழந்தைகளை அல்லாஹு தாலா கொடுப்பானாக. துனியாவுடைய ஆஹ்ராவுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து அவனுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.